தேவன் முதலாவது என்னை குறித்த ஒரு திட்டம், நிறைவேற்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். தேவன் என்னை உருவாக்கி வைத்தார், தேவன் என்னை சுத்திகரித்தார், தேவன் அரேஞ்ச் பண்ணார் கரெக்டாக எல்லாத்தையும். 5வது காரியம், தேசம் வாழ்க்கைப்பட, தேசம் நான் நல்லா இருக்க தேவன் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் பின்னாடி இந்த பைபிளை வாசிக்கும் போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க, வேம வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்றது நீங்கள்ல, எருசலேம் ஜனங்களுக்காக சொல்றாரு. பாதுகாப்பு. எதிர் வீட்டுக்காரனோட சண்டைக்கு நான் சொன்ன பாருங்க, எதிர் வீட்டுக்காரர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். இந்த போர்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா அனுபவிக்கிறோமே, காரை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம், லைட்டை வச்சுக்கிறோம், போட்டுக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம், கடவுளே எப்படியாவது இவர் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்க. ஏன்னா ஊழியம் இல்லை அது, பக்கத்துலலாம் பிரச்சனை வச்சக்கூடாது. ஜெபம் பண்ணோம். என்ன சொன்ன பாவம் இல்லை, நம்ம வீட்டுக்கு திருட வந்தால் தான் அந்த பயம் தெரியும். நான் கேமரா போட்டிருக்கேன் பாருங்க, அது வரைக்கும் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்னடா ஆண்டவர். ஒரு திருடன் வந்து கதவை தட்டியிருக்கான், 5 கதவையும் தட்டியிருக்கான். இவர் சத்தம் போடாமல் எந்திரிச்சு வெளியில் முண்டாசை கட்டிட்டு வெளியில் வந்திருக்கிறாரு. குச்சியில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறான், பைப்பு மேலே பட்டுடுச்சு. பின்னாடியே எல்லாம் கூட்டம்லாம் வந்து நாங்கள் கேமரா வச்சுருக்கிறோமா, இந்த கேமரா வச்சுருக்கிறதுனால இப்போ எங்ககிட்ட வந்து, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சார், எங்களுக்கு 4 கேமரா வச்சு கொடுங்க சார்னு சொல்ல, நான் கேமரா வைக்க எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கிடச்சி போச்சாங்க. ஏற்ற மாதிரி இன்றைக்கி தான் வச்சு இப்போ பாருங்கள், இன்றைக்கி சாயந்தரம் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. 22,000 ரூபா அது எஸ்டிமேட்டு ஓட்டம் கொடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சா, நம்ம நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருந்தா, அவங்க நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சொன்னால், கத்தியில் குத்திட்டா என்ன பண்ணுறது, நம்ம நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருந்தால் குத்தி விடுவான். நீ முதுகை திருப்பிக்கிட்டு போனால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அது எதாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் பார்த்தாச்சு, நிறைய பேர் நம்ம வந்து பொறுமையாக நியாயத்தை கேட்கணும். அதுக்காக நம்ம வண்டியில் ஒருத்தன் உதைவான், நம்மளை தூணு துப்புவான், அப்படியே ஏசு துப்பிட்டு போயிட்டாரான்றக்காக இல்லை. நியாயத்தை கேட்கணும், நியாயம்னா நியாயமாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்காக நம்முடைய தேசம் பாழாக்கும்படியான சூழ்நிலைகள் வரும்போது, நான் சொன்ன பாருங்க, நம்முடைய ட்ரஸ்ட்டுக்கு 80G அந்த 12A நேற்று தான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நேற்று தான் ஃபைல் பண்ணி இன்னையிலேருந்து 45 நாளில் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழியம் வளரணும், ஊழியம் பெருகணும். ஊழியத்துக்கு விரோதமாக, உன்னுடைய தேசத்துக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கும் அந்த பையன் எத்தியோப்பியாவில் இருக்கிறான். அவங்க அப்பா ஒரு வீடு வாங்கினார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தார், இங்கே இல்லை. அது ஒரு ஊழியக்காரர் தான் அவரும், ஞானதாஸ்னு ஒருத்தர். இது அப்போல்லாம் வேலி தான் கட்டுவாங்க. இந்த காட்டாமணி அந்த வேலியை இங்கே வைப்பார். ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அந்த வேலி இங்கே இருக்கும். இவர் போய் சொல்லி, இவர் பேசவே மாட்டார். அவங்க அப்பா, சார் பாஸ்டர் என் இடம் பாஸ்டர், அதெல்லாம் முடியாது, கர்த்தர் கொடுத்த இடம், இதெல்லாம் அளக்கல். இப்போ இன்னொரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு அடி அங்கே தள்ளி வந்துச்சு. பாஸ்டர் இடம் பாஸ்டர், இல்லை இதெல்லாம் தேவனுடைய பிளேஸ், இதெல்லாம் ஊழியத்துக்குன்னு கொடுக்குற கர்த்தர் நானாக கொடுத்தா பரவாயில்ல, நீங்களால எடுத்துக்கிறீங்க. அடுத்த இடம் தள்ளி போட்டார். கடைசியில் அந்த பாஸ்டர் இறந்து போயிட்டார். சுத்தமாக அவுட், எல்லாம் போச்சு. இன்றைக்கி அந்த பசங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அவர் அமைதியாக அந்த வீட்டை விற்றுட்டு, இந்த பையன் அந்த ஐயா அந்த வீட்டை விற்றுட்டு, நான் எங்கிட்ட கண்காணாத இடத்துக்கு போகிறேன்னு தான் புதுசாக வீடு கட்டினார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக இந்த பாடல் நம்ம பாடணும்ல, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இதுக்கெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி வேணும், இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அது என்ன தகுதினா, நீ தேசமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீ தேவன் விரும்புகிற தேசமாய் மாற அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீ கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென்.
ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. தனியாக போனாலும் சரி, டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்களா, தனியாக போங்க. இன்னைக்கு டிரைவிங்கில் ரொம்ப கடினம் ஓட்டுறது வண்டியை. நம்ம ரூல்ஸை நல்லா ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் நம்ம கரெக்டாக போகிறவங்களா இருக்கலாம். ஆனால் ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் திரும்புகிறவன் இன்றைக்கி இருக்கிறான். தெரியுமா அவங்களுக்கு? லைசன்ஸே இல்லாமல் இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நேராக வந்து விடுவான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தேவன் அவருடைய கண்களை என் மேலே வைத்து என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாடணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவராக இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர் இடத்திலே கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசம் என்கிற உணர்வோடு கூட, நாம் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கூட, நாம் தேவனுடைய கட்டளையை குறித்து, ஆலோசனை குறித்து, உடன்படிக்கையை குறித்து நாம் எப்போதும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு கூட நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். ஆமே. அடுத்த முறை நான் உங்களை எப்போ பார்த்தாலும் நான் கேட்கணும், நீங்கள் வாழ்க்கைப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வாழ்க்கைன்னா கல்யாணத்தை சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, உன் தேசம் என்ன செய்யப்படும்? வாழ்க்கை பண்ணும். கல்யாணம் இல்லை. கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பொண்ணுக்கு தெரியுமா? கல்யாணம்னா அவ்வளோ சந்தோஷம். கல்யாணம் பண்ணும்போது உங்கள் சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். மாப்பிள்ளை பார்க்குறாங்க, உங்கள் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை தெரிஞ்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்கேயோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அதுபோல் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேசம் என்ன செய்யப்படும்? இந்த தேசம் கர்த்தருடைய தேசமாக இருக்கும். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நம்ம கேட்பேன், தேசம் நீங்கள் மகிழ்ந்து கழுகுறீங்களான்னா, இந்த தேசமாகிய நான் மகிழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிற சாட்சியை கர்த்தர் உங்கள் மத்தியில் சொல்லுவாராக. ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நாமத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பின்பாக 2 பேர் வந்து சாட்சி சொல்லணும். சாட்சி சொன்னோன்னே ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி உங்களுக்கு நடத்துவார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் அவருடைய யோசனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று தயவு செய்து. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு பேப்பர் வச்சு தானேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிச்சவனதான் கம்யூனியன் இருக்கு. நீங்கள் நிச்சயமாக இந்த பந்தியில் தேசம், ஆமீன், ஆசரிப்பு கூடாரத்தில் மறந்துடாதீங்க. ஒரு அருமையான வார்த்தை. ஒருவேளை அதிக நேரம் தியானிக்க நமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு சமயம் இல்லாவிட்டாலும் நல்லா இதை குறித்து சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் ஆமீன். கொஞ்ச நேரம் விடுதலையோட நம்ம ஒரு சில பாடல்களை போடி நல்லா ஆராதிக்க போகிறோம். இந்த வசனத்தை வச்சு எல்லாரும் விடுதலையோட ஆராதிங்க. யாரும் போயிடாதீங்க பாதியில். தயவு செஞ்சு கம்யூனியன் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன். இந்த பாடல் நான் சொல்லும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் சேர்ப்போம். கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை சேர்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆமீன். ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, எண்ணில்லா அற்புதங்கள், எண்ணில்லா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவர். எல்லாரும் சொல்லுங்க, இரக்கம் நிறைந்தவரே. கட்சி என் இயேசு ராஜனே,
எண்ணில்லா அற்புதங்கள் எண்ணில்லா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எல்லாம் சொல்லுவீர்களா?